சிம்மம் ராசிக்காரர்களே, உங்கள் வெற்றியின் அரியணைக்கு முன் ஒரு காணாத காவலன் நிற்கிறான். அவனை சரியாக கடக்கவில்லை என்றால் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் உருவாகும் ராஜயோகம் அந்த காவலனையே உங்கள் வெற்றியின் துணையாக மாற்றும். மேலும் இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே தலைமைத்துவம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் தங்களை மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாக வெளிப்படுத்திக் கொள்வார்கள். சூரியன் ஆதிக்கம் செலுத்தும் இந்த ராசிக்காரர்களின் மனதில் எப்போதும் ஒரு ராஜ கம்பீரம் இருக்கும். அவர்கள் சாதாரணமாக வாழ வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும், மற்றவர்களால் மதிக்கப்பட வேண்டும், தங்களுக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணமே அவர்களின் ஒவ்வொரு செயலுக்கும் அடிப்படையாக இருக்கும். அவர்களின் பேச்சு, நடை, உடை, பழகும் விதம் என அனைத்திலும் ஒரு தனித்துவமான கம்பீரம் வெளிப்படும். பலர் அவர்களை முதல் சந்திப்பிலேயே வலிமையான குணம் கொண்டவர்களாகவும் தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாகவும் கருதுவார்கள். எந்த சூழ்நிலையிலும் தங்களுடைய மன உறுதியை இழக்காமல் முன்னேற முயற்சிப்பது இவர்களின் முக்கியமான சிறப்பாகும். சிம்மம் ராசிக்காரர்கள் மிகவும் பெரிய மனம் கொண்டவர்கள். உதவி கேட்டும் வரும் ஒருவரை வெறுமென திருப்பி அனுப்பது இவர்களால் எளிதில் முடியாது. தங்களால் முடிந்தவரை உதவி செய்து மற்றவர்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் அதே நேரத்தில் தங்களது நல்ல மனதை யாராவது பயன்படுத்தி கொண்டால் அதை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். நம்பிக்கை வைத்தவர்களிடம் முழுமையான அன்பையும் அர்ப்பணிப்பையும் கொடுப்பார்கள். ஆனால் அந்த நம்பிக்கை உடைந்துவிட்டால் மீண்டும் அதே அளவுக்கு ஒருமுறை நம்புவது இவர்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும். இவர்களின் அன்பு உண்மையானது, இவர்களின் கோபமும் உண்மையானது. மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியில் வேறொன்றை பேசும் பழக்கம் பொதுவாக இவர்களிடம் குறைவாகவே இருக்கும். இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தை விட வெற்றியுடன் மரியாதைகளையும் பெற வேண்டும் என்ற எண்ணத்தையே அதிகமாக வைத்திருப்பார்கள். பணம் சம்பாதிப்பது முக்கியம் என்றாலும் மக்கள் தங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பதையும் அதிகமாக கவனிப்பார்கள். சமூகத்தில் மதிப்பு, குடும்பத்தில் கௌரவம், தொழிலில் உயர்வு, நண்பர்களிடம் செல்வாக்கு போன்ற விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அதனால் சில நேரங்களில் மற்றவர்கள் இவர்களை பெருமை பிடித்தவர்கள் என்று தவறாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் உண்மையில் அவர்கள் தங்களை மதிப்பது போலவே மற்றவர்களும் தங்களை மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்களாக இருப்பார்கள். தங்களுடைய முயற்சிகளுக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றால் மனதிற்குள் மிகவும் வருந்துவார்கள். சிம்மம் ராசிக்காரர்களின் தன்னம்பிக்கை பல நேரங்களில் அவர்களின் மிகப்பெரிய பலமாக இருக்கும். மற்றவர்கள் பயப்படும் சூழ்நிலைகளில் கூட இவர்கள் துணிச்சலுடன் முடிவெடுக்க தயங்க மாட்டார்கள். ஒரு பிரச்சனை வந்தால் அதை விட்டு ஓடாமல் நேருக்கு நேர் சந்திக்க முயற்சிப்பார்கள். தோல்வி ஏற்பட்டாலும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் எழுந்து நிற்பார்கள். இவர்களின் வாழ்க்கையில் பல தடைகள் வந்தாலும் அவற்றை வென்று முன்னேறக்கூடிய மனவலிமை இவர்களிடம் இயற்கையாகவே இருக்கும். அதனால்தான் பல சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஆரம்ப காலங்களில் சிரமங்களை சந்தித்தாலும் பின்னர் பெரிய உயர்வுகளையும் அடைவார்கள். குடும்ப உறவுகளில் சிம்மம் ராசிக்காரர்கள் மிகவும் பொறுப்புணர்வு கொண்டவர்களாக இருப்பார்கள். தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்பதில் அதிக அக்கறை காட்டுவார்கள். குடும்பத்தின் தலைவராக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் இருக்கும். பெற்றோர், துணைவர், பிள்ளைகள் ஆகியோருக்காக பல தியாகங்களை செய்ய தயங்க மாட்டார்கள். ஆனால் சில நேரங்களில் தங்களை கடத்தையே சரியானது என்று வலியுறுத்தும் பழக்கம் காரணமாக குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இருந்தாலும் குடும்பத்தின் நலனுக்காக தங்கள் கோபத்தை மறந்து மீண்டும் அனைவரையும் ஒன்றிணைக்கும் முயற்சியே இவர்களை மேற்கொள்வார்கள். சிம்மம் ராசிக்காரர்களின் நட்பு மிகவும் அரிதான மற்றும் மதிப்புமிக்க ஒன்றாக கருதப்படுகிறது. ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்காக எந்த அளவிற்கும் செல்ல தயங்க மாட்டார்கள். நண்பர்களின் வெற்றியை மனதார பாராட்டுவார்கள். அவர்கள் சிரமத்தில் இருக்கும் போது அடிகள் என்று ஆதரவு தருவார்கள். ஆனால் துரோகம் அல்லது பொய்மை இவர்களுக்கு மிகவும் பிடிக்காத விஷயங்கள். ஒருமுறை ஏமாற்றப்பட்டால் அந்த நபரை மனதிலிருந்து முழுமையாக விலக்கி விடுவார்கள். உண்மையான நட்பு, நேர்மை, விசுவாசம் ஆகியவற்றை வாழ்க்கையில் மிகப்பெரிய மதிப்புகளாக கருதுவார்கள். மேலும் சிம்ம ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை மிகவும் ஆழமான உணர்வுகளையும் அதிகமான அர்ப்பணிப்புகளையும் கொண்டதாக இருக்கும். அவர்கள் காதலிக்க ஆரம்பித்து விட்டால் அந்த உறவை சாதாரணமாக பார்க்க மாட்டார்கள். தங்களுடைய மனதிற்கு மிகவும் பிடித்த ஒருவரை தேர்ந்தெடுத்த பிறகு அவர்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பார்கள். காதலில் உண்மை, நேர்மை மற்றும் முழுமையான நம்பிக்கைகளை எதிர்பார்ப்பார்கள். அவர்களிடம் அன்பு செலுத்துபவர்களை ராஜா அல்லது ராணி போல நடத்தும் குணம் இருக்கும். அன்பை வெளிப்படுத்துவதில் தயக்கம் காட்ட மாட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் தங்களுடைய அன்புக்கு மரியாதை கிடைக்கவில்லை என்று உணர்ந்தால் மனதளவில் மிகவும் பாதிக்கப்படுவார்கள். வெளியில் வலிமையாக இருப்பது போல தோன்றினாலும் காதல் விஷயங்களில் இவர்களின் இதயம் மிகவும் மென்மையாக இருக்கும்.
திருமண வாழ்க்கையில் சிம்மம் ராசிக்காரர்கள் பொறுப்பான துணையாக இருப்பார்கள். குடும்பத்தை பாதுகாப்பது, பொருளாதார நிலையை வலுப்படுத்துவது, அனைவரையும் ஒன்றாக வைத்திருப்பது போன்ற விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவார்கள். வாழ்க்கை துணைக்கு ஆதரவாக நிற்பார்கள். ஆனால் சில நேரங்களில் தங்களுடைய கருத்துக்களை அதிகமாக வலியுறுத்தும் பழக்கம் காரணமாக சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இருந்தாலும் அவர்களின் அன்பும் அக்கறையும் உண்மையானதாக இருப்பதால் பெரும்பாலான பிரச்சனைகள் நீண்ட காலம் நீடிக்காது. குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக பல தியாகங்களை செய்யும் மனப்பான்மை இவர்களிடம் இருக்கும். தங்கள் துணைவர் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவர்களை ஊக்குவிப்பதும் இவர்களின் முக்கியமான குணமாகும். அதேபோல தொழில் வாழ்க்கையில் சிம்மம் ராசிக்காரர்கள் தலைமை பொறுப்புகளை ஏற்க மிகவும் விரும்புவார்கள். மற்றவர்களின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதை விட தாங்களே வழிநடத்தும் நிலைகளை அடைய வேண்டும் என்று எண்ணுவார்கள். நிர்வாகம், அரசியல், வணிகம், கல்வி, ஊடகம், கலை, திரைப்படம், பொதுமக்களுடன் தொடர்புடைய துறைகள் போன்றவற்றில் இவர்களுக்கு சிறப்பான வெற்றி கிடைக்கக்கூடும். எந்த வேலைகளை செய்தாலும் அதில் தனித்துவத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சாதாரணமாக வேலை செய்து சம்பளம் வாங்குவது மட்டுமில்லாமல் தங்களுடைய பெயரையும் புகழையும் உருவாக்க வேண்டும் என்பதே இவர்களின் நோக்கமாக இருக்கும். அதனால் பல சிம்ம ராசிக்காரர்கள் காலப்போக்கில் உயர்ந்த பதவிகளையும் சமூக அங்கீகாரத்தையும் பெறுவார்கள். பணவரவு விஷயத்தில் சிம்மம் ராசிக்காரர்கள் பெரிய கனவுகள் கொண்டவர்களாக இருப்பார்கள். பணத்தை சம்பாதிப்பதில் திறமை இருந்தாலும் அதை அனுபவிப்பதிலும் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் சிறந்த வாழ்க்கைகளை வழங்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆடம்பரமான பொருட்கள், தரமாக வாழ்க்கை முறை, உயர்ந்த சமூக அந்தஸ்து போன்றவற்றில் ஈர்ப்புகள் இருக்கும். அதனால் சில நேரங்களில் தேவைக்கு அதிகமாக செலவு செய்யும் பழக்கமும் உருவாகலாம். இருந்தாலும் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் பணத்தின் மதிப்பை ஆழமாக புரிந்து கொண்டு சேமிப்பு மற்றும் முதலீட்டின் முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்பட ஆரம்பிப்பார்கள். சிம்மம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் மன உறுதியும் தன்னம்பிக்கையும் ஆகும். ஒரு இலக்கை நிர்ணயித்து விட்டால் அதை அடையும் வரை முயற்சிகளை கைவிட மாட்டார்கள். பலர் கைவிடும் சூழ்நிலைகளிலும் கூட இவர்கள் போராடி கொண்டே இருப்பார்கள். தோல்வி இவர்களை தற்காலிகமாக மட்டுமே பாதிக்கும். நிரந்தரமாக நிறுத்த முடியாது. இந்த குணமே அவர்களை வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் வெற்றியாளர்களாக மாற்றுகிறது. மற்றவர்கள் நம்பிக்கை இழக்கும் நேரத்தில் கூட இவர்கள் புதிய வாய்ப்புகளை தேடிக்கொண்டு முன்னேறுவார்கள். ஆனால் ஒவ்வொரு பலத்திற்கும் பின்னால் ஒரு பலவீனம் இருப்பது போல சிம்ம ராசிக்காரர்களுக்கும் சில மறைந்துள்ள பலவீனங்கள் இருக்கும். தங்களுடைய சுயமரியாதையை மிகவும் உயர்வாக கருதுவதால் சிறிய விமர்சனங்களை கூட சில நேரங்களில் பெரிதாக எடுத்துக்கொள்வார்கள். யாராவது தங்களை மதிக்கவில்லை என்று உணர்ந்தால் உடனடியாக மனதளவில் விலகி விடுவார்கள். மேலும் எல்லாவற்றிலும் தாங்களே முன்னிலையில் இருக்க வேண்டும் என்ற விருப்பம் சில நேரங்களில் தேவையற்ற போட்டி மனப்பான்மையை உருவாக்கக்கூடும். இந்த குணங்களை கட்டுப்படுத்தி கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் இன்னும் பெரிய உயரங்களை அடைய முடியும். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை பயணம் பொதுவாகவே சாதாரணமாக இருப்பதில்லை. பல சவால்கள், பல வெற்றிகள், பல பாடங்கள் மற்றும் பல சாதனைகள் நிறைந்ததாகவே இருக்கும். அடுத்ததாக சிம்மம் ராசிக்காரர்களை பற்றி வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அவர்கள் எப்போதும் தைரியமாகவும் உற்சாகமாகவும் எதற்கும் அஞ்சாதவர்களாகவும் தோன்றலாம். ஆனால் அவர்களின் மனதின் ஆழத்தில் மிகவும் நுட்பமான உணர்வுகளும் மறைந்திருக்கும். அவர்கள் தங்களுடைய பலவீனங்களை மற்றவர்களிடம் எளிதாக வெளிப்படுத்த மாட்டார்கள். உள்ளுக்குள் எவ்வளவு வேதனை இருந்தாலும் வெளியில் புன்னகையுடன் இருப்பார்கள். இந்த குணம் அவர்களை வலிமையானவர்களாக காட்டினாலும் சில நேரங்களில் தனிமைகளையும் ஏற்படுத்தும். ஏனென்றால் தங்களுடைய உண்மையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளாமல் மனதிற்குள் வைத்துக்கொள்ளும் பழக்கம் இவர்களிடம் இருக்கும். அதனால் அவர்களை முழுமையாக புரிந்து கொள்வது அனைவராலும் முடியாது. சிம்மம் ராசிக்காரர்களின் கோபம் மிகவும் வித்தியாசமானது. அவர்கள் அடிக்கடி கோபப்படுபவர்கள் அல்ல. ஆனால் ஒருமுறை கோபம் வந்துவிட்டால் அதை கட்டுப்படுத்துவது சிரமமாக இருக்கும். குறிப்பாக அவமானப்படுத்துதல், பொய் பேசுதல், துரோகம் செய்தல், மரியாதையாக குறைந்து நடந்து கொள்வது போன்ற விஷயங்கள் இவர்களுக்கு மிகவும் பிடிக்காது. இத்தகைய சூழ்நிலைகளில் அவர்கள் தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்த தயங்க மாட்டார்கள். இருந்தாலும் இவர்களின் கோபம் நிரந்தரமானது அல்ல. மனம் குளிர்ந்த பிறகு மீண்டும் பழையபடி நடந்து கொள்வார்கள். ஆனால் துரோகம் செய்தவர்களை மறுபடியும் முழுமையாக நம்புவது மிகவும் அரிது. எதிரிகளை சமாளிக்கும் விதத்திலும் சிம்மம் ராசிக்காரர்கள் தனித்துவம் கொண்டவர்கள். அவர்கள் சிறிய விஷயங்களுக்கு பழிவாங்க நினைப்பதில்லை. ஆனால் தங்களை அல்லது தங்களது குடும்பத்திற்கு பாதிக்கும் அளவுக்கு யாராவது நடந்து கொண்டால் அதற்கு தக்க பதிலை கொடுப்பார்கள். அவர்களின் மிகப்பெரிய ஆயுதம் தன்னம்பிக்கையும் சாதனைகளும் தான். எதிரிகளை தோற்கடிக்க சண்டையிடுவதை விட தங்களுடைய வெற்றியின் மூலம் பதில் சொல்வதையே விரும்புவார்கள். பல நேரங்களில் இவர்களை எதிர்த்தவர்கள் பின்னர் இவர்களின் முன்னேற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பல நேரங்களில் தாமதமாக செயல்படும். வாழ்க்கையின் ஆரம்பத்தில் அவர்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் உடனடியாக கிடைக்காமல் போகலாம். பல முயற்சிகள் தோல்வியடையலாம். ஆனால் இந்த தோல்விகள் அவர்களை பலவீனப்படுத்துவதற்காக அல்ல, மேலும் வலிமையாக்குவதற்காகவே இருக்கும். காலம் செல்ல செல்ல அவர்களின் அனுபவம், அறிவும் அதிகரிக்கும். அதன் பிறகு கிடைக்கும் வெற்றிகள் நிலையானதாகவும் பெரியதாகவும் இருக்கும். பல சிம்ம ராசிக்காரர்கள் நடுத்தர வயதிற்கு பிறகு குறிப்பிடத்தக்க உயர்வுகளை அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆன்மீக ரீதியாகவும் சிம்ம ராசிக்காரர்கள் ஆழமான தொடர்பு கொண்டவர்களாக இருக்க முடியும்.
வெளியில் உலக வாழ்க்கையில் ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தாலும் உள்ளுக்குள் இறை நம்பிக்கை அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் பெரிய சோதனைகள் வரும் நேரங்களில் அவர்கள் தெய்வீக சக்தியின் மீது நம்பிக்கை வைத்து முன்னேறுவார்கள். கோவில் வழிபாடு, தியானம், தர்ம காரியங்கள், பிறருக்கு உதவுதல் போன்ற செயல்களில் ஈடுபடும் போது மன அமைதி கிடைக்கும். குறிப்பாக சூரிய வழிபாடு, காலையில் சூரிய ஒளியை வணங்குதல் போன்றவை அவர்களின் மன உறுதியை மேலும் அதிகரிக்கும் என்று பலர் நம்புகிறார்கள். சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை வயதுக்கு வயது மாறிக்கொண்டே இருக்கும். இளமையில் அவர்கள் தங்களுடைய திறமைகளை நிரூபிக்க போராடுவார்கள். நடுத்தர வயதில் சமூகத்தில் ஒரு முக்கியமான இடத்தை முடிக்க முயற்சிப்பார்கள். அதன் பின்னர் வாழ்க்கையில் அனுபவங்கள் அவர்களை மேலும் முதிர்ச்சியடைய செய்யும். இளமையில் இருந்த வேகமும் உணர்ச்சியும் வயது அதிகரிக்கும் போது ஞானமாக மாறும். இதனால் பின்னாளில் அவருக்கு பலருக்கும் வழிகாட்டியாகவும் ஆலோசகராகவும் மாறக்கூடும். அவர்களின் மிகப்பெரிய கனவு வெறும் பணக்காரராக மாறுவது அல்ல, தங்களை சுற்றி உள்ளவர்களின் மனதில் நிலையான இடத்தை பெறுவதே ஆகும். மக்கள் தங்களை நினைவில் வைத்திருக்க வேண்டும், தங்களுடைய சாதனைகள் பேசப்பட வேண்டும், தங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஊக்கமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். இதுவே அவர்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து வேறுபடுத்தும் ஒரு முக்கிய குணமாகும். அவர்கள் எங்கு சென்றாலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். அவர்கள் இல்லாத பிறகும் அவர்களை பற்றிய நினைவுகள் நீண்ட காலம் நிலைத்திருக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் சூரியனைப் போல ஒளிரும் தன்மை கொண்டவர்கள். சில நேரங்களில் மேகங்கள் சூரியனை மறைக்கலாம், ஆனால் சூரியனின் ஒளியை நிரந்தரமாக மறைக்க முடியாது. அதுபோலவே சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் தடைகள், சோதனைகள், தோல்விகள் வரலாம். ஆனால் அவை அவர்களின் உண்மையான திறமைகளையும் ஒளிகளையும் நீண்ட காலம் மறைத்து வைக்க முடியாது. சரியான நேரம் வந்தால் அவர்கள் மீண்டும் எழுந்திரண்டு தங்களுடைய தனித்துவத்தை உலகிற்கு நிரூபிப்பார்கள். அதுவே சிம்ம ராசிக்காரர்களின் உண்மையான அடையாளமாகும். ஏனென்றால் சிம்ம ராசியில் பிறந்த ஆண்கள் பொதுவாகவே தன்னம்பிக்கை, துணிச்சல் மற்றும் தலைமைத்துவ குணங்கள் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எந்த ஒரு இடத்தில் கூட்டத்திலும் சாதாரணமாக கலந்து கொண்டு மறைந்து போகும் வகையினர் அல்ல. அவர்களின் பேச்சு, செயல்பாடு, முடிவெடுக்கும் திறன் மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவை அவர்களை மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாக காட்டும். சிறு வயதிலிருந்தே ஏதாவது ஒரு விஷயத்தில் முன்னணியில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் காணப்படும். அவர்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய கனவுகளுடன் அணுகுவார்கள். சிறிய இலக்குகளை விட பெரிய சாதனைகளையே விரும்புவார்கள். தோல்வி வந்தாலும் அதனை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு மீண்டும் போராடும் மனவலிமை அவர்களிடம் இருக்கும். குடும்பத்தை பாதுகாக்கும் பொறுப்பு உணர்வும் தங்கள் அன்புக்குரியவர்களாகவும் எதையும் செய்யும் மனப்பான்மையும் இவர்களை சிறந்த கணவராகவும் சிறந்த தந்தையாகவும் மாற்றக்கூடியவர்களாகவும் இருக்கும். சிம்மராசி பெண்கள் இயற்கையாகவே கம்பீரமான தோற்றமும் கவர்ச்சியான ஆளுமையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் தங்களுடைய இருப்பை மற்றவர்கள் உணரும் வகையில் ஒரு தனித்துவமான ஆற்றலை வெளிப்படுத்துவார்கள். அவர்கள் மிகவும் சுயமரியாதை கொண்டவர்கள். தங்களை மதிக்காத இடங்களில் நீண்ட காலம் தங்க மாட்டார்கள். வாழ்க்கையில் தாங்களாகவே முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். பல சிம்மராசி பெண்கள் குடும்பத்தையும் தொழிலையும் சமநிலையாக கையாளும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அன்பு செலுத்தும் போது முழு மனதுடன் அன்பு செலுத்துவார்கள். ஆனால் தங்களை ஏமாற்றுபவர்களையோ அல்லது தங்களுடைய நம்பிக்கைகளை உடைப்பவர்களையோ எளிதில் மன்னிக்க மாட்டார்கள். அவர்களுடைய மன உறுதியும் சுயநம்பிக்கையும் பலருக்கு உத்வேகமாக இருக்கும். சிம்மம் ராசிக்காரர்களின் மறைந்திருக்கும் ஒரு முக்கியமான ரகசியம் என்னவென்றால், வெளியில் அவர்கள் எவ்வளவு வலிமையானவர்களாக தோன்றினாலும் உள்ளுக்குள் அன்பையும் பாராட்டையும் மிகவும் விரும்புவார்கள். அவர்களின் முயற்சிகளை யாராவது மனதார பாராட்டினால் அவர்கள் அளவில்லா மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் அந்த பாராட்டை வெளியில் அதிகமாக காட்டாமல் இருப்பார்கள். பல நேரங்களில் அவர்கள் செய்த உதவிகளுக்கோ அல்லது தியாகங்களுக்கோ அங்கீகாரம் கிடைக்காத போது அமைதியாகவே வருந்துவார்கள். இதை பலர் புரிந்து கொள்ளாமல் போகலாம். அவர்களின் இதயம் மிகவும் மென்மையானது. ஆனால் அந்த மென்மையே ஒரு எளிமையான வலிமையான கவசத்திற்குள் மறைத்து வைத்திருப்பார்கள். மேலும் இவர்களின் வாழ்க்கையில் மிக முக்கியமான பாடம் பணிவு ஆகும். ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே தலைமைத்துவ குணம் இருப்பதால் சில நேரங்களில் தங்களுடைய கருத்துக்களையே அதிகமாக நம்பும் பழக்கம் உருவாகலாம். வாழ்க்கை அவர்களுக்கு பல அனுபவங்கள் மூலம் பணிவின் மதிப்பை கற்றுக் கொடுக்கும். அந்த பாடத்தை புரிந்து கொண்ட சிம்ம ராசிக்காரர்கள் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக மாறுவார்கள். மக்கள் அவர்களை வெறும் தலைவர்களாக மட்டுமில்லாமல் மதிப்புக்குரிய மனிதர்களாகவும் பார்க்க ஆரம்பிப்பார்கள். சிம்மம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டமான காலங்கள் பொதுவாக அவர்கள் தங்களுடைய திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தும் காலங்களாக இருக்கும். அவர்கள் தயக்கத்தை விட்டு விலகி தங்களுடைய உண்மையான ஆற்றலை வெளிக்கொணரும் போது வாழ்க்கை வேகமாக மாற ஆரம்பிக்கும். பல நேரங்களில் அவர்களுடைய வெற்றி திடீரென வந்தது போல மற்றவர்களுக்கு தோன்றலாம். ஆனால் உண்மையில் அந்த வெற்றிக்கு பின்னால் பல ஆண்டுகள் உழைப்பு, தோல்வி, போராட்டம் மற்றும் பொறுமை இருக்கும். அதனால் கிடைக்கும் உயர்வுகள் நிலையானதாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் சில விஷயங்களை மனதில் வைத்திருக்க வேண்டும். முதலில் எல்லாவற்றையும் தனியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை குறைக்க வேண்டும். சில நேரங்களில் மற்றவர்களின் ஆலோசனைகளையும் ஏற்றுக்கொள்வது நல்ல பலன்களை தரும். இரண்டாவதாக, கோபத்தில் எடுக்கப்படும் முடிவுகளை தவிர்க்க வேண்டும். மூன்றாவதாக, தங்களுடைய திறமைகளை குறைத்து மதிப்பிடாமல் தொடர்ந்து வளர்த்து கொள்ள வேண்டும்.
4வதாக பணம் மற்றும் உறவுகள் இரண்டிற்கும் சமமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த கொள்கைகளை பின்பற்றினால் அவர்கள் வாழ்க்கையில் அடைய முடியாத உயரம் எதுவுமே இருக்காது. சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு சாதாரண பயணம் மட்டுமல்ல, அது ஒரு ராஜ பயணம் போன்றது. சில நேரங்களில் பாதை கடினமாக இருக்கும், சில நேரங்களில் தனிமை இருக்கும், சில நேரங்களில் அவர்களை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்று தோன்றலாம். ஆனால் அந்த எல்லா அனுபவங்களும் அவர்களை மேலும் வலிமையானவர்களாக மாற்றுவதற்காகவே இருக்கும். இறுதியில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்குவார்கள். அவர்கள் சென்ற இடத்தில் நினைவுகளை விட்டு செல்வார்கள். அவர்கள் செய்த செயல்கள் பலருக்கு ஊக்கமாக இருக்கும். அதனால்தான் சிம்ம ராசிக்காரர்கள் பிறரின் வாழ்க்கையில் ஒளிபரப்பும் சூரியனை போன்றவர்கள் என்று கூறப்படுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் சிம்மம் ராசிக்காரர்களின் குழந்தை பருவத்தை கவனித்து பார்த்தால் அவர்கள் சிறு வயதிலிருந்தே மற்ற குழந்தைகளிலிருந்து சற்று வித்தியாசமாக இருப்பதை உணர முடியும். விளையாட்டாக இருந்தாலும், படிப்பாக இருந்தாலும், போட்டியாக இருந்தாலும் தாங்கள் முன்னணியில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் இயற்கையாகவே காணப்படும். ஆசிரியர்களின் கவனத்தை ஈர்க்கும் மாணவர்களாலும் நண்பர்கள் மத்தியில் முக்கியமானவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களின் மனதில் சிறுவயதிலிருந்தே பெரிய கனவுகள் உருவாகத் தொடங்கும். சாதாரண வாழ்க்கையை விட மற்றவர்கள் கவனிக்கும் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற மறைமுக ஆசை இருக்கும். குடும்பத்தில் அனைவராலும் செல்லமாக வளர்க்கப்பட்டிருந்தாலும் வாழ்க்கையின் ஆரம்ப கட்டங்களில் சில சவால்கள் அவர்களுக்கு மன உறுதிகளையும் பொறுப்புணர்வையும் கற்றுத்தரும். கல்வி விஷயத்தில் சிம்மம் ராசிக்காரர்கள் புத்திசாலித்தனத்துடன் சேர்ந்து தன்னம்பிக்கைகளையும் வெளிப்படுத்துவார்கள். அவர்கள் வெறும் பாடங்களை மனப்பாடம் செய்வதை விட ஒரு விஷயத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். தங்களுக்கு பிடித்த துறைகளில் மிகுந்த ஆர்வத்துடன் செயல்படுவார்கள். ஆனால் சில நேரங்களில் தங்களுடைய திறமையின் மீது அதிக நம்பிக்கை வைத்திருப்பதால் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டிய அவசியத்தை குறைத்து மதிப்பிடக்கூடும். அதனால் ஆரம்பத்தில் இருந்த திறமை முழுமையாக வெற்றியாக மாற சிறிது தாமதமாகலாம். இருந்தாலும் வாழ்க்கையின் அனுபவங்கள் அவர்களை மேலும் முதிர்ச்சியடைய செய்து பின்னர் பெரிய சாதனைகளை அடைய வழிவகுக்கும். இளமை பருவம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமான காலமாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில்தான் அவர்கள் தங்களுடைய உண்மையான திறமைகளை கண்டறிவார்கள். பல புதிய நட்புகள், காதல் அனுபவங்கள், வெற்றி தோல்விகள், கனவுகள் மற்றும் இலக்குகள் இந்த வயதில் உருவாகும். அவர்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்ற தீவிரமான விருப்பத்துடன் செயல்படுவார்கள். சில நேரங்களில் அவசர முடிவுகள் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். ஆனால் அவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளும் திறன் அவர்களிடம் இருப்பதால் அந்த அனுபவங்கள் பின்னர் வெற்றிக்கான படிக்கட்டுகளாகவே மாறும். மேலும் இதையெல்லாம் தாண்டி சிம்ம ராசிக்காரர்களை பற்றி உலகம் அறிந்திருப்பது அவர்களின் கம்பீரம், தன்னம்பிக்கை, தலைமைத்துவம் மற்றும் துணிச்சல் மட்டுமே. ஆனால் அவர்களின் மனதின் ஆழத்தில் மறைந்திருக்கும் பல இரகசிய குணங்கள் உள்ளன. வெளியில் அவர்கள் ஒரு சிங்கத்தைப் போல வலிமையாக தோன்றினாலும் உள்ளுக்குள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட மனதை கொண்டிருப்பார்கள். தங்களுக்கு மிகவும் பிடித்தவர்களின் ஒரு சிறிய வார்த்தை கூட அவர்களை ஆழமாக பாதிக்கக்கூடும். ஆனால் அந்த வேதனைகளை அவர்கள் வெளியில் காட்ட மாட்டார்கள். நான் பலவீனமாக இருக்கிறேன் என்று மற்றவர்கள் நினைக்கக்கூடாது என்பதற்காக தங்களுடைய கண்ணீரையும் மனக்காயங்களையும் தனியாகவே சுமப்பார்கள். இதனால் பலர் அவர்களை தவறாக புரிந்து கொண்டு அவர்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை என்று நினைத்து விடுவார்கள். சிம்மம் ராசிக்காரர்களின் முதல் மறைக்கப்பட்ட இரகசியம் என்னவென்றால் அவர்கள் வெளியில் காட்டும் தன்னம்பிக்கையை விட உள்ளுக்குள் அங்கீகாரத்திற்கான ஏக்கம் அதிகமாக இருக்கும். அவர்கள் செய்த நல்ல செயல்கள் பாராட்டப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். இது தற்பெருமை அல்ல, அவர்கள் செலுத்திய உழைப்புக்கு மதிப்பு கிடைக்க வேண்டும் என்ற இயல்பான விருப்பம். யாராவது அவர்களின் முயற்சிகளை உண்மையாக பாராட்டினால் அதை நீண்ட காலம் மனதில் வைத்திருப்பார்கள். அதே போல யாராவது அவர்களின் உழைப்பை அலட்சியப்படுத்தினால் வெளியில் எதுவும் சொல்லாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் பெரிதும் வருந்துவார்கள். இரண்டாவது ரகசியம் சிம்ம ராசிக்காரர்கள் மிகவும் விசுவாசமானவர்கள் என்பதாகவும். ஒரு உறவில், நட்பு அல்லது குடும்ப பந்தத்தில் அவர்கள் முழுமையாக ஈடுபட்டால் அந்த உறவை பாதுகாக்க எந்த அளவிற்கும் செல்ல தயங்க மாட்டார்கள். பல நேரங்களில் தங்களுடைய சொந்த விருப்பங்களையே தியாகம் செய்து மற்றவர்களின் நலனை முன்னிலைப்படுத்துவார்கள். ஆனால் இதை அவர்கள் வெளியில் சொல்லி காட்ட மாட்டார்கள். அவர்களின் தியாகங்கள் பல நேரங்களில் அமைதியாக நடக்கும். அதனால் அவர்கள் செய்த மதிப்புகளின் மதிப்பு அனைவருக்கும் தெரியாமல் போகலாம். மூன்றாவது ரகசியம் அவர்கள் தோல்வியை மிகவும் வெறுப்பவர்கள் என்பதாகும். ஆனால் தோல்வி வந்துவிட்டால் அதில் மூழ்கி விடுபவர்கள் அல்ல. அவர்கள் மனதில் ஒரு விஷயம் இருக்கும், இன்று நான் தோற்றெடுக்கலாம் ஆனால் நாளை வெல்லப் போகிறேன் என்ற எண்ணம். இதுவே அவர்களின் வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய சக்தியாக அமைகிறது. மற்றவர்கள் கைவிடும் நேரத்தில் கூட சிம்ம ராசிக்காரர்களின் இன்னும் ஒருமுறை முயற்சி செய்து பார்க்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இந்த குணம் அவர்களை பலமுறை தோல்வியிலிருந்து வெற்றிக்கு கொண்டு செல்கிறது. நான்காவது ரகசியம் அவர்கள் தனிமையை ரசிக்க தெரிந்தவர்கள் என்பதாகும். வெளியில் எப்போதும் மக்களுடன் இருப்பது போல தோன்றினாலும் சில நேரங்களில் அவர்கள் தங்களை தாங்களே தனிமைப்படுத்தி கொண்டு வாழ்க்கையை பற்றி சிந்திப்பார்கள். அந்த நேரங்களில் தங்களுடைய எதிர்கால திட்டங்கள், கடந்த கால அனுபவங்கள் மற்றும் வாழ்க்கையின் நோக்கம் குறித்து ஆழமாக யோசிப்பார்கள். இந்த சிந்தனை நேரங்களே அவர்களின் பல முக்கியமான முடிவுகளுக்கு காரணமாக இருக்கும்.
ஐந்தாவது ரகசியம் அவர்கள் வெளியில் காட்டும் கோபத்தின் பின்னால் உண்மையில் அன்பு மறைந்திருக்கும் என்பதாகும். சிம்மம் ராசிக்காரர்கள் யாரிடம் அக்கறை இல்லை என்று அவர்களுக்காக கோபப்பட மாட்டார்கள். அவர்கள் நேசிக்கும் மனிதர்களின் தவறுகளை திருத்தப்பட வேண்டும் என்ற எண்ணமே பல நேரங்களில் கோபமாக வெளிப்படும். ஆனால் அந்த கோபத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடும். உண்மையில் அவர்களின் இதயம் மிகவும் மென்மையானது. அன்பு செலுத்துபவர்களின் மகிழ்ச்சிக்காக அவர்கள் எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். குறிப்பாக 9வது மற்றும் 10வது ரகசியங்கள் 6, 7 போல இருக்கும். அவர்கள் எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் உண்மையான அன்பை தேடிக்கொண்டே இருப்பார்கள். மேலும் அவர்கள் உள்ளத்தில் எப்போதும் ஒரு பெரிய கனவு உயிருடன் இருக்கும். அந்த கனவு அவர்களை முன்னே நகர்த்தி கொண்டே இருக்கும். அதனால்தான் சிம்மராசிக்காரர்கள் சாதாரண மனிதர்களைப் போல வாழ்வதில்லை. அவர்கள் தங்களுக்கென ஒரு வரலாற்றை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழ்கிறார்கள். சரி, உங்கள் ராசி பலன்களையும் பரிகாரங்களையும் ஒவ்வொரு மாதமும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.